வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கல்கி அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை. வாங்க இப்போ கதை கேட்கலாம். பழைய தகர பெட்டிக்குள்ளே வச்சுருந்த பட்டாசு கட்டுகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் பாலன் எண்ணி வச்சு ஒழுங்குபடுத்திகிட்டு இருந்தான். இந்த மாதிரி அவன் எண்ணி வைத்து ஒழுங்குபடுத்தியது இது 32வது முறை. பட்டாசு மத்தாப்பு முதலியவற்றை தொடுறதுலேயும் அதை ஒழுங்குபடுத்துறதுலேயும் அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். தம்பி சீனுவுக்கும் தங்கை அம்புலுவுக்கும் எதை கொடுக்கலான்னு பிரமாதமாக யோசனை செஞ்சிட்டு இருந்தான். சீனுவுக்கு படபடா, அம்புலுவுக்கு புஸ்வானோ அப்படின்னு அவன் வாய் முணுமுணுத்துட்டே இருந்தது. இந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நின்னது. பெரிய மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாலன் தகரப்பெட்டியை அவசரமாக பூட்டிட்டு விழுந்தடிச்சு வாசல் பக்கம் ஓடினான். குதிரை வண்டியிலேருந்து கருப்பு கோட்டும் சரிகை தலைப்பாகையும் கையில் ஒரு அட்டை பெட்டியுமா பெரிய மாமா இறங்கிட்டு இருந்தார். பெரிய மாமா கல்யாண சுந்தரம் அந்த ஊரில் பிரபல வக்கீல். கோர்ட்டுக்கு போய்விட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார். பாலனுடைய கவனமெல்லாம் பெரிய மாமாவின் கையில் இருந்த அட்டைப்பெட்டியில் தான் இருந்தது. அவர் வண்டியிலிருந்து இறங்கியதும் இறங்காததுமா பாலன், மாமா ஏரோப்ளேன் வானம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டான். பெரிய மாமா புன்னகையோட வீட்டு வாசற்படிகளில் ஏறினார். பெரிய மாமாவின் பிள்ளைகளான துரையும் சங்கரனும் வீட்டுக்குள்ளேருந்து அந்த சமயம் வெளியே வந்தாங்க. பாலனுடைய கேள்வி அவர்களுடைய காதில் விழுந்தது. துரை சங்கரனிடம் மெல்லிய குரலில், பையனுக்கு என்ன பரபரப்பு அப்படின்னு சொன்னான். அதுவும் பாலனோட காதில் விழுந்தது. இதனால் பாலன் உற்சாகம் குன்றாமல் பெரிய மாமாவை பார்த்து கையை நீட்டினான். அவசரப்படாத, உள்ள வா தரேன் அப்படின்னார் மாமா. அப்புறமா உன் அம்மாவும் சின்ன மாமாவும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னான் பாலன். கல்யாண சுந்தரம் ஆபீஸ் அறைக்கு போய் மேஜை மீது அட்டைப்பெட்டியை வைத்தார். அதற்குள்ளே இருந்த ஏரோப்ளேன் வானங்களை எடுத்து பாலனுடைய கையில் 2 கொடுத்தார். மற்றவற்றை துரையிடம் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். பாலன் ஏரோப்ளேன் வானங்களை வாங்கிட்டதும் அங்கிருந்து குதிச்சுட்டு ஓடினான். துரையும் சங்கரனும் அப்பாவின் ஆஃபீஸ் அறையிலேயே நின்றார்கள். பாலனை விட அவர்கள் வயசில் மூத்தவர்கள். துரை சங்கரனை பார்த்தான். சங்கரன் தகப்பனாரை பார்த்து, அப்பா, பாலன் திருடுகிறான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அட்வொகேட் கல்யாண சுந்தரம் அவனை கோபமாக பார்த்தார். அப்போது துரை, ஆமாம்ப்பா, நேற்றைக்கு அவன் தகரப்பெட்டியை திறந்தப்ப தற்செயலாக பார்த்தேன், நிறைய பணம் வச்சிருக்கான் அப்படின்னா. சங்கரன், அவனுக்கு அவ்வளவு பணம் எப்படி கிடைச்சிருக்கும்? திருடி தானே இருக்கணும். அம்மா கூட அடிக்கடி 4 நாவை காணோம் 8 நாவை காணோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னா. துரை, அப்பாவின் திருட்டு குணம் பையனுக்கும் உண்டு போல இருக்கு அப்படின்னா. சி, பேசாதிரு அப்படின்னு அதட்டினார் கல்யாண சுந்தரம். அவருடைய மனம் புண்ணாயிற்று என்று முகத்திலிருந்து தெரிந்தது. பிறகு கொஞ்சம் சாவதானமான குரலில், துரை, சங்கர், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. பாலனுடைய அப்பா அம்மாவுக்கு இப்போது கஷ்டகாலம். ஏற்கனவே அந்த பையன் மனம் நொந்திருக்கான். அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுவது காதில் விழுந்தால் அவன் மனசு என்ன பாடுபடும்? யாரை பற்றியும் அனாவசியமாக சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டு பழி சொல்வது பாவம். மாதம் உங்களுக்கு கொடுக்கறது போல் அவனுக்கும் பாக்கெட் மணி தரேன். அதில் அவன் மிச்சம் பிடிச்சி சேர்த்து வச்சிருக்கலாம். எதுக்காக அவனுக்கு திருட்டு பட்டம் சூட்டுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். இந்த பேச்செல்லாம் பாலனுடைய காதில் விழதான் செஞ்சது. அவன் வாங்கி கொண்டு போன ஏரோப்ளேன் வானங்களில் ஒன்றில் தீ வைக்கும் திரி இல்லை. அதை பெரிய மாமாவிடம் கொடுத்து வேறொன்று வாங்கி கொள்வதற்காக அவன் வந்துட்டு இருந்தான். மாமா சொன்னது காதில் விழவே ஆஃபீஸ் அறைக்குள் நுழையாமல் திரும்பி போனான். போய் தன்னுடைய பழைய தகர பெட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தலையை பெட்டியின் மேல் வைத்து கொண்டு அழுதான். ஏண்டா குழந்தை, என்னடா செய்கிற? உட்கார்ந்துட்டே தூங்குறியா என்ன? ராத்திரியில் அதிக நேரம் கண் விழிச்சு படித்த போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே பாலனோட அம்மா அவன் பக்கத்தில் வந்தாள்.
பாலன் தலை நிமிர்ந்து கண்களை துடைத்து கொண்டான். ஏண்டா அழறியா என்ன அப்படின்னு பதைப்புடன் ஜானகி அருகில் வந்து உட்கார்ந்தாள். இல்லைம்மா, அழவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ச்சே, பொய் சொல்லாத. அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி இருக்கேடா என்றாள் ஜானகி. வீங்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏண்டா அழுத? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று கேட்டாள் ஜானகி. ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலாமா. எனக்கு தான் தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது. அம்புலவையும் சீனுவையும் பார்க்கணும் போல இருக்குது. நானும் கூட வரட்டுமாம்மா அப்படின்னு கேட்டான் பாலன். வேணாம் வேணாம், அசடு மாதிரி பேசாத. நம்ம வீட்டில் இந்த வருஷம் தீபாவளி கிடையாது. இங்கே இருந்தால் மாமா உனக்கு புது வேஷ்டி புது சொக்கா எல்லாம் வாங்கி தருவார் என்றாள் ஜானகி. அம்புலவுக்கும் சீனுவுக்கும் என்று பாலன் கேட்டான். அவங்களுக்கு என்ன, பச்சை குழந்தைங்க. அப்பா அடுத்த வருஷம் வெளியில் வந்தால் வாங்கி கொடுக்கட்டும் என்றாள். பாலன் சற்று நேரம் சுவரை பார்த்துட்டு இருந்தான். அப்பா எப்படிம்மா இருக்கார்? எப்போ வெளியில் வருவார்? நன்றாக தான் இருக்கார். அவருக்கு என்ன, பி கிளாஸில் வைத்திருக்கிறார்களாம். 3 மாதம் காலந்தானே. விடுதலைக்கு இன்னும் 9 மாதம் இருக்குது என்றாள் ஜானகி. உன் பேரில் ரொம்ப கோபமாக இருக்காரா என்று கேட்டான் பாலன். என் பேரில் எதுக்கு கோபமாக இருக்கிறானோ? நானா இப்படியெல்லாம் கெட்டாலேயே சொன்னேன் என்றாள் ஜானகி. பிறகு நான் ரயிலுக்கு கிளம்பணும். நீ சமர்த்தா இருக்கியா? யாராவது ஏதாவது சொன்னாலும் காதில் போட்டுக்க கூடாது, தெரியுமா? பட்டாசு கட்டு மத்தாப்பு எல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னியே. சீனுவுக்கும் அம்பளுக்கும் கொஞ்சம் கூட என்று கேட்டாள். சரிம்மா, தரேன் என்று சொல்லிவிட்டு நீண்ட யோசனை செஞ்சுட்டு ஒரு பட்டாசு கட்டை எடுத்தான். எடுத்ததை வச்சுட்டு இன்னொன்றை எடுத்தான். கடைசியில் 2 பட்டாசு கட்டும் 2 படப்படாவும் 2 மத்தாப்பு பெட்டியும் எடுத்து அம்மாவிடம் கொடுத்தான். ஏண்டா, பெட்டி நிறைய வச்சிருக்க, 2 கொடுக்குறியே என்றாள் ஜானகி. இந்த வீட்டில் துரை சங்கரன் எல்லாரும் நிறைய வானம் விடணும் இல்லையா என்று கேட்டான் பாலன். அதுவும் சரிதான், நீயே இவற்றையும் வைத்துக்கொள். சீனுவுக்கும் அம்புலுவுக்கும் பட்டாசு சுட தெரியாது என்றாள் ஜானகி. எல்லாம் தெரியும் அம்மா, கட்டாயம் எடுத்துட்டு போ. நான் கொடுத்தேன்னு சொல்லு என்று பாலன் சொல்லி இன்னொரு மத்தாப்பு பெட்டி அதிகமாகவே எடுத்து கொடுத்தான். ஜானகியின் புருஷன் ஜோக்கர் ராமுடுவின் பெயர் போக்கிரிகளின் உலகத்தில் நீண்ட காலமாக பிரசித்தி பெற்றிருந்தது. ராமுடுவை பிடித்து கையில் விலங்கு மாட்டி இரும்பு கதவுக்குள் தள்ளி இழுத்து பூட்டணும்னு போலீஸார் வெகு நாட்களாக ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ராமுடு எப்படியோ போலீஸார்கிட்ட இருந்து தப்பிச்சு கொண்டிருந்தான். கடைசியாக அவனுடைய அருமை மனைவி பதிபக்தியுள்ள பெண்மணி ஸ்ரீமதி ஜானகியின் மூலமாக அவன் போலீஸ் கையில் சிக்கிக்கொள்ளும்படி ஆயிட்டது. ராமுடு பார்த்து வந்த உத்தியோகம் போனதிலிருந்து அவன் அதிகமாக குடும்பத்தை கவனிப்பது கிடையாது. மாதத்தில் சில நாள் வீட்டுக்கு வருவான். அப்பெல்லாம் மனைவி மக்களிடம் வெகு பிரியமாய் இருப்பான். அவர்களுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் ஆசையோடு பேசுவான். பெரிய ப்ரைஸ் அடிக்க போவதாகவும் அதற்கு பிறகு வீடு உண்டு தான் இருக்க போவதாக சொல்வான். ஆனால் இந்த பேச்சிலெல்லாம் ஜானகி அதிகமாக நம்பிக்கை வைக்கலை. 2 எருமை மாடு வச்சு கொண்டு தமையன் தம்பிமாரிடமிருந்து கிடைத்த உதவியை கொண்டு காலட்சேபம் செய்து வந்தாள். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்ற எண்ணம் அவளுக்கு அளவில்லாத பொறுமையையும் கஷ்டத்தை சகிக்கும் தன்மையையும் கொடுத்திருந்தது. பாலனை அவனுடைய மாமா படிக்க வைப்பதாக சொல்லி கூட்டி போயிருந்தார். அதனால் ஜானகிக்கு தெம்பு அதிகமாயிற்று. அம்புலுவின் கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்கணும் என்ற ஆசையும் ஏற்பட்டது. எருமை மாட்டு தயிரும் நெய்யும் விற்று கிடைத்த பணத்தில் மிச்சம் பிடிக்க தொடங்கினாள். அந்த பணத்தை பதுக்கி வைக்கவும் தொடங்கினாள். ராமுடுவின் கண்ணில் பட்டால் அவன் எப்படியாவது நைய பாட்டு பாடி வாங்கிட்டு போயிடுவான்னு அவளுக்கு பயம். இம்மாதிரி பல சமயம் அவளிடம் இருந்த 5 ரூபாய் 10 ரூபாய் அவன் கடனாக வாங்கி கொண்டு போனதுண்டு. ஒரு முறையாவது திருப்பி கொடுத்தது கிடையாது. மிச்சம் பிடித்த பணத்தை ஜானகி தான் தினந்தோறும் இரவில் தலைக்கு வைத்து கொண்டு படுத்து கொள்ளும் தலையணிக்குள்ளே செருகி வச்சிருப்பா. ஒரு நாள் ராமுடு அந்த தலையணியை வைத்து கொண்ட போது, தலைக்காணி என்னை இப்படி கணக்கிறதே என்றான். ஜானகிக்கு பயமாக போயிட்டது. மறுநாளே பணத்தை எடுத்து ஒரு பழந்துணியில் முடிந்து அரிசி பானைக்குள் வைத்தாள். அதுவும் மனசாந்தியை அளிக்கவில்லை.
அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அதை அங்கே கொண்டு போய் பாங்கியில் போட்டுட்டு வரணும்னு நினச்சா. ஒரு நாள் சில்லறையாக இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் மளிகை கடையில் கொடுத்து நோட்டாக மாற்றி கொண்டு வந்தாள். கிருஷ்ண பகவானுடைய படத்துக்கு பின்னால் ஒளித்து வைத்தாள். அதிலும் பயம் வந்துவிட்டது. ஒரு தகர டப்பாவில் நோட்டும் ரூபாயுமாக 108 ரூபாய் போட்டு மூடி பழந்துணி ஒன்றை சுற்றி கட்டி ஒரு நாள் நடுநிசி வீட்டு கூடத்தில் ஒரு மூலையை தோண்டி புதைத்து விட்டாள். புதைத்த இடத்தின் மேலே சுவர் ஓரமாக தவிடு மூட்டையை போட்டு வைத்தாள். ஒரு தடவை ராமுடு வந்து வீட்டில் 2 நாள் தங்கியிருந்தான். ஜானகி, உன்னிடம் பணம் இருந்தா 20 ரூபாய் கொடு, 1 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டான். ஜானகி தலையை ஒரே ஆட்டாக ஆட்டி இல்லை என்று சொல்லிவிட்டாள். பெட்டியில் சட்டியில் எல்லாம் ராமுடு கையை விட்டு தேடினான். ஒன்றும் கிடைக்கல. ஜானகி தன் மனதிற்குள் பணத்தை பூமியில் புதைத்து வைத்தது எவ்வளவு நல்லதா போச்சுன்னு நினச்சிட்டா. ராமுடு போனதற்கு மறுநாள் ஜானகி மாட்டுக்கு தவிடு எடுக்கும்போது கீழே சிந்தியதையும் எடுத்துக்கொள்வதற்காக மூட்டையை புரட்டினாள். அவளுக்கு வயிறு பகீர் என்றது, தலை சுழன்றது. ஏனென்றால் சுவர் மூலையில் தரையில் ஒரு துவாரம் காணப்பட்டது. அலறி புடைத்து கொண்டு கையை விட்டு தோண்டி பார்த்தாள். பணம் வைத்திருந்த டப்பாவை காணவில்லை. அவள் அப்போது போட்ட கூச்சலில் அண்டை அயலார் எல்லாம் வந்து கூடிட்டாங்க. ஜானகி விஷயத்தை சொன்னதும் அவர்களில் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் சொன்னார். போலீஸ்காரர்களும் வந்தாங்க. ஜானகியிடம் என்ன விஷயம்னு கேட்டாங்க. போன பணத்தை கண்டுபிடித்து போலீஸார் கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் ஜானகி தான் பணத்தை புதைத்து வைத்திருந்த விபரத்தை கூறினாள். யாரோ திருடி இருக்கிறார்கள் என்றும் கண்டுபிடித்து தரணும்னும் கதறினாள். பாவம், ஜானகியுடைய பிரலாபம் போலீஸாரின் மனதை கூட இலக செய்துவிட்டது. வந்திருந்த ஹெட் கான்ஸ்டபிள், எப்படியும் திருட்டை கண்டுபிடிச்சு விடுறோம், நீ சும்மா இரு என்று ஆறுதல் சொன்னார். அன்று மாலையே போலீஸார் திரும்பி வந்து ஜானகியிடம் அவள் புருஷனுடைய போக்குவரவை பற்றி விசாரித்தார்கள். ஜானகிக்கு சொரேல் என்றது. ஏற்கனவே அவள் மனதில் ராமுடுவை பற்றி கொஞ்சம் சந்தேகம் உண்டு. உடனே அப்படி இராது என்று தீர்மானித்து கொண்டாள். ஆனாலும் இப்போ போலீஸார் விசாரித்ததும் மறுபடியும் பயம் உண்டாகிவிட்டது. தன்னோட புருஷன் வீட்டுக்கு வந்து 1 மாதம் ஆயிற்று என்று பொய் சொன்னாள். 2 நாளைக்கு முன்பு வந்திருந்தானாமே என்று கேட்டதற்கு இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டாள் ஜானகி. இல்லை என்று சொல்லிவிட்டால் புருஷனை காப்பாற்றியதாகிவிடுமா? அதனால் போலீஸாரின் சந்தேகம் அதிகமாகவே ஆயிற்று. எப்பேற்பட்ட சிக்கலான மர்மமான குற்றங்களையெல்லாம் கண்டுபிடிப்பவர்களுக்கு இந்த திருட்டு ஒரு பிரமாதமா? கடைசியில் அவர்கள் ராமுடுவையும் அவனுடைய கூட்டாளிகளின் 3 பேரையும் கைது செய்து விட்டார்கள். அந்த 4 பேர் மீதும் பணம் வைத்து சீட்டு விளையாடியதாக வழக்கு தொடர்ந்தார்கள். ராமுடுவின் பேரில் அதிகப்படியாக திருட்டு வழக்கு தொடர்ந்தார்கள். ஜானகி தன்னுடைய ஆத்திரத்தினால் நேர்ந்த விபரீதத்தை பார்த்ததும் முட்டி மோதிக்கொண்டு அழுதாள். தமையன் வக்கீல் கல்யாண சுந்தரத்தின் யோசனைப்படி கோர்ட்டு விசாரணையில் பணம் திருட்டு போனதே உண்மையில்லை என்று சாதித்தாள். மளிகை கடை பாக்கி கொடுக்க முடியாதபடியால் மளிகை வியாபாரிக்கு சால்ஜாப்பு சொல்வதற்காக அப்படி ஒரு கற்பனை செய்ததாக சொன்னாள். அதெல்லாம் ஒன்றும் பயன்படவில்லை. அவளுடைய முதல் வாக்குமூலத்தையே கோர்ட்டில் ஆதாரமாக கொண்டார்கள். அதோட மற்ற சாட்சியங்களும் சேரவே ராமுடுவை 1 வருஷம் தண்டித்து விட்டார்கள். மேற்படி வழக்கு விசாரணையின் போது ராமுடு அவளிடம் நடந்து கொண்ட முறை கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. அவன் ஜானகியின் பேரில் கோபம் காட்டவே இல்லை. அவனுடைய மனப்போக்கே மாறி போயிருந்தது. நீ என்ன செய்வ ஜானகி? வேண்டுமென்றே என்னை சிறைக்கு அனுப்புவதற்காகவா சொன்ன? என் தலையெழுத்து அப்படி. உன் வாய் மூலம் இந்த கஷ்டம் எனக்கு நேர்ந்தது. நீ வீணா வருத்தப்படாதே அப்படின்னு தேறுதல் சொன்னான். இதெல்லாம் ஜானகியின் காதில் ஏறுமா? அவள் பட்ட துயரத்துக்கு அளவே இல்லை. என்றாலும் எந்த மாதிரி துயரமும் நாளடைவில் காய்ந்துதான் போகிறது. அதனுடைய வேகம் தணிந்து விடுகிறது. கடவுள் மனிதர்களுக்கு அத்தகைய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். ராமுடு சிறைக்கு போய் 3 மாதத்துக்கு பிறகு ஜானகி அவனை சிறையில் இன்டர்வியூ பார்ப்பதற்காக சென்றாள். அவளுடைய அண்ணன் தம்பிமார் வசித்த நகரத்தில் சிறை இருந்தது. ஜானகியின் தம்பி கைலாசம் அவளை சிறைக்கு அழைத்து போனான்.
இரும்பு கம்பி கூண்டுக்குள்ளே தன் கணவனை பார்த்ததும் ஜானகிக்கு வயிறு பற்றி எரிந்தது. உள்ளம் வெதும்பிற்று. ஆனாலும் சற்று நேரம் அவனுடன் பேசி அவன் சிறையில் சௌக்கியமாகவே இருக்கிறான் என்று தெரிந்ததால் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்பட்டது. ஜானகி எத்தனையோ பெரிய மனிதர்கள் எல்லாம் காந்தி கட்சியில் சேர்ந்து சிறைக்கு வரவில்லையா? அந்த மாதிரி நானும் சிறைப்பட்டதா நினச்சிக்கோ. விடுதலையாகி வெளியே வந்ததும் என்னுடைய வாழ்க்கை முழுதும் மாறி இருக்கும் பார் அப்படின்னு சொன்னார் ராமு. தான் கஷ்டப்பட்டு சேர்த்து புதைத்து வச்சிருந்த பணத்தை திருடியவன் ராமுடு என்பதில் ஜானகிக்கு சந்தேகம் எதுவும் இல்லை. தன் புருஷன் யோக்கியதை தெரிந்திருந்தும் தான் பதற்றப்பட்டு போலீஸுக்கு சொன்னதை பற்றி அவள் வருந்தினாள். என்றாலும் இந்த சிறைவாசத்தின் பயனாக அவனுடைய நடவடிக்கை அடியோடு மாறிவிடலாம் என்ற எண்ணம் எல்லாம் ஒரு நன்மைக்குதான் என்ற முதுமொழியில் அவளுடைய நம்பிக்கையை வலுப்படுத்திற்று. இதை பற்றி நினைத்து ஒரு வகையாக மனதை தேற்றிக்கொண்டே ஜானகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாள். ஜானகியின் தம்பி கைலாசம் அவளை ரயில் ஏற்றி அனுப்புவதற்காக வந்தான். பாலன் இங்கே சமர்த்தா இருக்கிறான் அக்கா, நன்றாக படித்துட்டு வரான், அவனை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னான். அந்த குழந்தையை தான் நான் நம்பியிருக்கேன், அவன் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தாதான் எனக்கு விடியும் என்றாள் ஜானகி. ட்ரெயின் வந்து நின்றது. அம்மாவும் சின்ன மாமாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்படும் வரையில் பாலன் காத்து கொண்டிருந்தான். ஒற்றை மாட்டு வண்டி வீட்டு வாசலிலிருந்து நகர்ந்ததும் சட்டென்று உள்ளே ஓடினான். தகர பெட்டியை திறந்து அதற்குள் வைத்திருந்த பணத்தை எடுத்து கொண்டான். பைக்குள் ஜாக்கிரதையாக வைத்து கொண்டான். பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் ஒரு துணியில் கட்டி கொண்டான். வீட்டின் வலது பக்கத்தில் இருந்த வாசற்படி வழியாக யாரும் கவனியாத போது வெளியே கிளம்பினான். ஓட்டமும் நடையுமாக சென்று பட்டாசு மத்தாப்பு மார்க்கெட்டை அடைந்தான். தம்பி, என்ன வேணும் என்று கடைக்காரன் கேட்டான். எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னிடம் உள்ள பட்டாசுகளையும் வானங்களையும் எடுத்துட்டு பணம் கொடுக்க முடியுமா என்று பாலன் கேட்டான். கடைக்காரனுக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. ஆனாலும் தீபாவளிக்கு முதல் நாளானதுனால பட்டாசும் மத்தாப்பும் அசாத்திய கிராக்கியான விலைக்கு விற்றது. ஆகையால் பேரம் பேசி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்தான் கடைக்காரன். பணத்தை பெற்றுக்கொண்டானோ இல்லையோ, பாலன் ஒரே ஓட்டமாக ஸ்டேஷனை நோக்கி ஓடினான். 10 நிமிஷத்தில் ஸ்டேஷனை அடைந்தான். ரயில் வண்டி பிளாட்பாரத்தில் வந்து நின்று கொண்டிருந்தது. திறந்திருந்த கேட் வழியாக பாலன் பாய்ந்தோடினான். டிக்கெட் கலெக்டரால் அவனை தடுக்க முடியவில்லை. ரயில் புறப்படுகிற சமயம். ஊதியும் ஆயிற்று. ஜானகி அம்மாள் வண்டிக்குள்ளிருந்து தலையை வெளியில் நீட்டி தன் தம்பியிடம் குழந்தையை கவனித்துக்கொள் என்று சொல்லி கொண்டிருந்த போது பாலன் காதில் விழுந்தது. பாலன் ஒரே ஓட்டமாக அந்த வண்டியை நோக்கி ஓடினான். நல்ல வேளையாக வண்டி கதவு திறந்திருந்தது. பாய்ந்து உள்ளே ஏறி தடால் என்று கீழே விழுந்தான். விழுந்ததை சிறிதும் பொருட்படுத்தாம, அம்மா நான் வந்துட்டேன் என்றான். அட என் கண்ணே என்று ஜானகி அவனை அலறி எடுத்தாள். பாலன் அவளை திமிரி கொண்டு ஜன்னல் ஓரம் வந்து சின்ன மாமா கைலாசத்தை பார்த்து, நான் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன் மாமா, எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க என்றான். கைலாசம் அதிசயத்துடன் அவனை பார்த்து கொண்டிருக்கும் போதே ரயில் நகர்ந்தது. ஏண்டா பாலு, மாமா வீட்டில் சமர்த்தா இருக்கிறேன்னு சொன்னியே, ஏண்டா இப்படி ஓடி வந்த என்று கேட்டாள் ஜானகி. அவன் வந்ததில் அவளுக்கு சந்தோஷந்தான் என்று அவளுடைய குரலில் இருந்தே தெரிந்தது. தீபாவளியில் உங்களோட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குமா, அதனால தான் நான் வந்துட்டேன். பிறகு எதையோ நினைத்து கொண்டவன் போல் ஐயோ அடடா என்று கூச்சல் போட்டான். என்னடா பாலு என்று கேட்டாள் ஜானகி. அவசரத்தில் மறந்து போய் மாமா வாங்கி தந்த பட்டாசு மத்தாப்பு ஒன்றையும் எடுத்துக்காமல் வந்துட்டேம்மா. ரயில்காரனை கொஞ்சம் திரும்பி போக சொல்லாமா, எடுத்துட்டு வந்துடுறேன் என்றான். ஜானகி புன்னகையுடன், நல்ல வேடிக்கை, ரயில் திரும்புமா என்றான். திரும்பாதா, போனால் போகட்டும், நான் சீனுவுக்கும் அம்புலுவுக்கும் கொடுத்த வானங்களை பத்திரமா வச்சிருக்கல்ல, அதுவே போதும் என்றான் பாலன். தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. பாலனும் சீனுவும் அம்புலுவும் வீட்டுக்குள்ளே வளைய வளைய வந்து கூத்தாடினார்கள். அம்மாவுக்கு காரியம் செய்ய முடியாமல் அடித்தார்கள். பட்டாசு கட்டையும் மத்தாப்பு பெட்டியையும் சுட்டு விடாமல் தொட்டு தொட்டு பார்த்தார்கள். ஜானகி செய்த பணியாரங்களை கூட கொஞ்சம் ருசி பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். தீபாவளி பட்சணங்களை தீபாவளி அன்று காலையில் தானே சாப்பிடணும்.
குழந்தைகள் படுத்து கொள்ளும்போது மணி 10 அடித்து விட்டது. அதற்கு அரை மணிக்கு பிறகு ஜானகியும் வந்து படுத்து கொண்டாள். தூங்கும் குழந்தைகளின் பால் வடியும் முகங்களை ஒரு தடவை பார்த்துவிட்டு விளக்கை சிறிதாக்கி ஒரு மூலையில் மறைத்து வைத்தாள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பதற்காக இப்போ சீக்கிரமா தூங்க விரும்பினாள். ஆனால் தூக்கம் என்னமோ வரவில்லை. இவ்வளவு சமர்த்தான குழந்தைகளை பெற்ற தகப்பன் சீர்கெட்டு போய் சிறையில் இருப்பதை நினைத்து மனம் உடைந்தாள். பாலன் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தான். மனவேதனையில் ஆழ்ந்திருந்த ஜானகிக்கு அவனிடம் என்ன என்று கேட்க சற்றென்று நா எழவில்லை. பாலன் 2 பக்கம் உற்று பார்த்துவிட்டு எழுந்து நின்றான். கூடத்து மூலையில் சுவரில் சாத்தியிருந்த ஏணியை சத்தம் செய்யாமல் எடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி வைத்தான். பிறகு அதன் மேல் மெல்ல மெல்ல ஏறினான். பாலனுடைய செயலை ஜானகி அதிசயத்துடன் அரைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் ஏதாவது கேட்டாலும் குழந்தை திடுக்கிட்டு ஏணியிலிருந்து விழுந்துவிடப் போகிறானே என்ற பயத்தினால் பேசாமல் இருந்தாள். மூச்சு கூட மெதுவாக விட முயன்றாள். ஏணி உச்சியில் ஏறிய பாலன் அங்கே சுவரில் பொருத்தி இருந்த உத்திரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அங்கும் இங்கும் கையை வைத்து தடவினான். பிறகு அவன் அணிந்திருந்த முழங்கால் சட்டை பையிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்தான். அதை சுவரிலோ உத்திரத்திலோ வைத்தான். பிறகு சத்தம் செய்யாமல் கீழே இறங்கி படுக்கையில் வந்து படுத்து கொண்டான். ஜானகிக்கு என்னவெல்லாமோ தோன்றியது. தகப்பனைப் போல் பிள்ளையும் ஏதேனும் திருட்டு காரியம் செய்கிறானோ என்று எண்ணிய போது அவளுக்கு சொல்ல முடியாத வேதனை உண்டாயிற்று. மாமா வீட்டிலிருந்து எதையாவது திருடி கொண்டு வந்திருப்பானோ என்று நினைத்தாள். அப்படியெல்லாம் இருக்காது. அம்புலுவுக்கும் சீனுவுக்கும் தெரியாமல் பட்டாசு கட்டை ஒளிச்சு வைத்திருப்பான் போலிருக்கு அப்படின்னு நினச்சி ஆறுதல் செய்து கொண்டாள். அசட்டு பிள்ளை, ஒன்று கிடக்க ஒன்று ஆகப் போகிறதே. பட்டாசு வெடிக்கும் சாமானாயிற்றே. இந்த ஓட்டை வீட்டிலும் நம் அதிர்ஷ்டம் தீப்பிடித்து கொண்டால் இதை பற்றி பாலனிடம் இப்போதே கேட்டுவிட வேண்டியதுதான். ஆனால் என்னென்னு கேட்கறது, எப்படி ஆரம்பிக்கிறது? ஜானகி இவ்விதம் யோசித்து கொண்டிருந்த போது பாலன் மறுபடியும் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான். இது என்ன, குழந்தை விம்மி அழுகிறான் போல இருக்கு. விம்மலுக்கிடையில் அம்மா என்று கூப்பிடுகிறானே. கூரை மேட்டில் கை வைத்தபோது அவனை தேல் கீழ் கொட்டிவிட்டதோ என்று பீதியுடன் ஜானகி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பாலு என்னடா, ஏண்டா அழற அப்படின்னு கேட்டாள். சொப்பனம் கண்டேம்மா என்றான் பாலன். அது என்ன சொப்பனம் என்று அம்மா வற்புறுத்தி கேட்டதால பாலன் சொன்னான். ஏதோ ஒரு தேவதை வந்தது போல இருந்தது. அந்த தேவதை என்னை பார்த்து, பாலு, உங்கள் அப்பா பேரில் எல்லாரும் பொய் குற்றம் சாட்டினார்கள். அவர் பேரில் ஒரு குற்றமும் இல்லை. உங்கள் அம்மா வைத்திருந்த பணம் உச்சி மேட்டில் உத்திரத்து பொந்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிச்சு. நான் அதை நம்பலை. அந்த தேவதை என்னை கையை பிடிச்சி ஏணியில் ஏற்றி அழைச்சிட்டு போய் காட்டுச்சு. உத்திரத்து பொந்தில் நிஜமாக பணம் இருந்ததுமா என்று பாலன் சொல்லிவிட்டு மேலும் விம்மி அழுதான். ஜானகிக்கு எல்லாம் இப்போது விளங்கிவிட்டது. பாலனுடைய தகப்பனாரை பற்றி அவன் மாமா வீட்டில் பேசி கொண்டிருந்தது குழந்தையின் காதில் விழுந்திருக்க வேண்டும். அப்பாவை காட்டி கொடுத்தது அம்மா என்கிற செய்தியும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பா திருடவில்லை என்று ருசுப்படுத்துவதற்காக குழந்தை இப்படியெல்லாம் செஞ்சிருக்கான். ஜானகிக்கு ஒரே பிரமிப்பாய் இருந்தது. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிற்று. குழந்தைக்கு பதில் சொல்ல அவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அவனுடன் பேசுவதற்கு வெட்கமாக கூட இருந்தது. ஆனால் பாலன் விடவில்லை. அம்மா, நீ ஏணி வைத்து ஏறி பார்க்கிறாயா அப்படின்னு கேட்டான். சரிடா பாலு, காலையில் பார்க்குறேன் என்றாள் ஜானகி. இல்லம்மா, இப்போவே பாரு, இல்லாட்டா எனக்கு தூக்கம் வராது என்றான் பாலன். குழந்தையை திருப்தி செய்வதற்காக ஜானகி எழுந்து அரிக்கன் லாந்தர் விளக்கை பெரிது செய்தாள். பாலனை ஏணியின் அடிப்புறத்தை பிடித்து கொள்ளும்படி செஞ்சுவிட்டு அதன் மேல் ஏறினாள். உச்சியை அடைந்ததும் உத்திரத்தின் பொந்தில் கையை விட்டாள். அவள் எதிர்பார்த்தது போலவே ஒரு சிறிய பணப்பை இருந்தது. அதை தான் பாலன் அந்த உத்திரத்து பொந்துக்குள் வைத்திருக்கிறான். பணப்பையை எடுத்தபோது அதன் கீழ் வேறு ஏதோ கையில் மெதுவாக தட்டுப்பட்டது. துணி மாதிரி இருந்தது. இன்னும் ஏதேனும் வைத்திருக்கிறானோ என்று பார்க்க மறுபடியும் கையை விட்டு துழாவினாள். ஒரு சிறு துணி மூட்டை அகப்பட்டது. அதை எடுத்து பார்த்ததும் ஜானகி திக்பிரமை அடைந்தாள்.
ஏணியிலிருந்து அப்படியே விழுந்து விடாமல் அவள் கீழே இறங்கி வந்ததே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பொந்திலிருந்து அகப்பட்ட 2 பொருள்களையும் அரிக்கேன் லாந்தர் வெளிச்சத்தில் வைத்துக்கொண்டு ஜானகி பிரித்து பார்த்தாள். பாலனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பாலனுடைய பணப்பையை பிரித்தபோது ஒரு 100 ரூபாய் நோட்டும் 8 ரூபாய் நோட்டுகளும் இருந்தன. எலி கடித்து கொஞ்சம் பொத்தலாகி இருந்த சிறிய துணி மூட்டைக்குள்ளே தகர டப்பா இருந்தது தெரிந்தது. ஜானகி ஆவலுடன் துணியை எடுத்துவிட்டு தகர டப்பாவை திறந்து பார்த்தாள். அதற்குள் ஜானகி சேமித்து வைத்திருந்த 10 ரூபாய் நோட்டுகளும் 8 ரூபாய் வெள்ளிப்பணமும் அப்படியே இருந்தன. ஜானகி அந்த நோட்டுகளையும் வெள்ளி ரூபாய்களையும் கையினால் துழாவி கொண்டு பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோடு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.